மினி டேப் ரோல் கூட எப்படி போகிறதுன்னு ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டேப் ரோலு ரெண்டாக எடுத்து பிரித்து வச்சுருக்கிறேன். நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன கூடையாக இருந்தால் இந்த அளவுக்கு மடித்தா போதும். பெரிய கூடையாக இருந்தால் கொஞ்சம் நீளமாக இப்படி மடிச்சுக்கலாம். நமக்கு இப்போ சின்ன கூடை தான் போட போகிறேன். அதனால் நமக்கு இந்த டேப் ரோல் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி சின்ன கூடைங்கிறனால சின்னதாக, நமக்கு பெருசாக வேணும்னா இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் மடிச்சுக்கலாம். பெரிய 3 ரோல் கூடைக்கலாம். இது வந்து ஒரு ரோல் கூட போட போகிறோம். இப்போ இப்படி இருக்குங்களா. ஃபஸ்ட்டு வயர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ சுற்றுறதுக்கு தேவையோ, இது வந்து மெஷர்மெண்ட் தேவையில்லை. வயரை வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு இந்த பெருவரலால் இந்த வயரை இப்படி இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிச்சிட்டு இந்த ரைட் சைடு இருக்கிற வயரை இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நம்ம சொருகிறக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்படி ஒரு சுற்றிட்டு பெருவரில் இந்த வயர் பிடிச்சிக்கிட்டு இந்த கையை எடுத்து இந்த கேப்புக்குள்ளே நம்ம வந்து அந்த ரெண்டாவது ஒரு தடவை சுற்றணும். சுற்றிட்டு இந்த பெருவரல் ஃபஸ்ட்டு போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இடதுபுறமாக நம்ம வந்து இந்த ஆரம்பித்த வயரை வந்து பெருவரலில் நம்ம தான் அமுத்தி பிடிச்சிக்கணும். விட்டுட்டோம்னா விலகிரும். அந்த பெருவரலை எடுக்கவே கூடாது. எடுக்காமல் இந்த அப்படியே லைட்டாக மெதுவாக ஒரு 2-3 முடிச்சு போட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துருச்சா? இந்த ரைட் சைடு நம்ம இப்படி இருக்கும் பாருங்கள், நம்ம நெருக்கி விட்டுக்கலாம். இப்படி இருக்குது முடிச்சு நம்ம நெருக்கி விட்டுக்கலாம். இந்த வயர் வந்து இப்படியே தான் இருக்குது. நம்ம அடுத்த லைன் வரும்போது நம்ம அடுத்த இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த வயரை இப்படி கொண்டுட்டு வரணும். தெரியுதுங்களா? தெரியுது. இப்போ ரெண்டாவது முடிச்சு போட போகிறோம். இனி இந்த வயர் வந்து நம்மளுக்கு வராது, அப்படி நின்றுக்கும். அடுத்த லைனில் சொருகி விட்டுக்கலாம். முதல்ல இப்படி 2 டேப் ரோலையும் சேர்த்து ஒரு சுற்று, ரெண்டாவது இந்த கேப்பில் ஒரு சுற்று. புரியுதுங்களா? கேப்பில் ஒரு சுற்றிட்டு இந்த வயர் எடுத்து இந்த 2 முடிச்சுக்கு இடையில் ஒரு கேப் வரும், அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். மெதுவாக புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறேன், பார்த்துக்கணும். 2 முடிச்சு நம்மளுக்கு 2 முடிச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்து இறுக்கி விட்டுக்கலாம். இது இனி 3வது முடிச்சு. 2 முடிச்சு வந்துருச்சா நம்மளுக்கு. இந்த வயரை நம்ம இந்த பக்கம் திருப்பி இந்த சைடில் வச்சாலும் சரி, இந்த இதுக்குள்ளே வந்து நம்ம சொருகி விட்டுக்கிட்டாலும் சரி. ஒரு 3 முடிச்சு 4 முடிச்சு போட்டுக்கிட்டு அப்புறம் சொருகி விட்டுக்கலாம். இது வந்து 3வது முடிச்சு. 2ஐயும் சேர்த்து ஒரு சுற்று, இந்த ஒரு டேப் ரோல் மட்டும் ஒரு சுற்று. நான் கொஞ்சம் நீளமாகவே வயர் விட்டுட்டேன், அதனால் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இந்த 2 கேப்புக்கு இடையில ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணி நம்ம இழுத்துக்கணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து அடி போடுற மெத்தடு. இதே மாதிரி தான் மேலே வரையில் உங்களுக்கு வரும். மூணாவது முடிச்சு வந்துடுச்சு. நம்ம 3ஐயும் ஒன்று சேர்த்துக்கலாம். இனி 4வது முடிச்சு. நாலு முடிச்சு வந்துருச்சா? 5வது முடிச்சு. இப்படியே நம்ம போட்டுக்கிட்டு வந்துட்டு இப்படி மடிச்சுக்கணும். இந்த கார்னர் வந்தோடனே இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு நம்ம அடுத்த லைனில் வந்து சுற்று வந்து இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு மறுபடியும் இதில் மட்டும் விட்டு நம்ம சுற்ற போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன்.
இப்போது இந்த கார்னர் திருப்பி இந்த நம்ம எப்பவும் போல் ஒரு சுற்றுவோம்ல 2 டேப் ரோல் செஞ்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டேப் ரோலு அது இல்லாமல் இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம வந்து விடணும். ரெண்டையும் சேர்த்து ஒரு சுற்றுவோம்ல அதில் வந்து இந்த பக்கம் திருப்பி வரையில் நம்ம ஒரு சுற்று வந்து இந்த முதல் லைனு 2வது லைனு சேர்த்து ஒரு சுற்று, அதுக்கப்புறம் எப்பவும் போல் இந்த டேப் ரோல் மட்டும் சுற்றி ஒரு சுற்று. அதே மாதிரி பின்னாடி இந்த பக்கம் திரும்பி நம்ம சென்ட்ரு பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு லைன் போட வரையிலும் தான் சிரமம். இந்த கார்னரில் கொஞ்சம் திரும்புக்கு வயரு நீங்கள் அப்பப்போ எடுத்து சரி பண்ணி விடணும். எடுத்தாச்சு. அடுத்து வந்து அடுத்த ஹோல் இந்த மாதிரி தப்பா போட்டுக்கிட்டு இப்படி இந்த கார்னர் வரையில வந்தீங்கன்னா சரியாக குட்டியாக ஒரு பேஸ் கிடைக்கும். நம்ம அதுக்கு மேலே கூடையை வளர்த்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்டா.